நாளைய தினம் மாதத்தின் முதல் நாளோடு செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வந்திருக்கு. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஸோ இந்த நாள்ல ஒரு 11 ₹1 நாணயங்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, இத ஒரு தடவ செய்து பாருங்க. 6 வாரத்தில உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமா தீர ஆரம்பிக்கும். அப்படி இல்லன்னா அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான அறிகுறிகளாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நாளைய தினம் 11 ₹1 நாணயத்த வச்சு எந்த நேரத்தில குறிப்பா நம்ம இத முடிச்சு போடணும், அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாரி பல விஷயம் டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். ஸோ இது மாரி செய்றதுனால உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் கடன் தொல்லையே இருக்காது. கடன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது. ரொம்பவே எளிமையான விஷயம் தான். ஆனா பலன் அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கடன் சீக்கிரமா தீர்றதுக்கான இன்னும் ஒரு சில டிப்ஸ் இந்த பதிவுல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கு, தீராத கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னாலும் சரி, இதற்கு செவ்வாய் பகவான் தான் காரணம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வாங்கணும், வீடு சொந்தமா வாங்கணும், கட்டணும், இல்லைனா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் காரணம் செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவானோட பிடியிலிருந்து வெளியே வரணும், இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், கடன் நம்ம வாழ்க்கையிலிருந்து போகணும், அதே மாதிரி சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். அப்படின்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானுக்கு அதிபதியா விளங்குபவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யறதுனால இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ தீராத கடன் இருக்கு, இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க 6 வாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கும் அந்த கடன் முற்றிலுமாவே ஒரு சிலருக்கு தீர்ந்துடும். ஒரு சிலருக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வருமானங்கள், பணம், அந்த அறிகுறி எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரே ஒரு முறை இந்த ஒரு 11 ₹1 நாணயங்களை வச்சு நான் இப்போ சொல்கிற மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தீர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எவ்வளோ விஷயம் செய்திருப்போம், ஆனால் அது எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கலன்றவங்க கூட ஜஸ்ட் இந்த 11 ₹1 வைத்து நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். ஸோ நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை மகாலய பட்சம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளில், அதுவும் மாதத்தின் முதல் நாளே வந்திருக்கு. ஸோ இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே எனக்கு பணவரவு இருக்கணும், கடன் தீரணும், சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா பணவரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யுங்க. எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ லட்சங்கள் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதற்கான வருமானம் எப்படி வரும், அதற்கான பணம் நம்மளை எப்படி தேடி வரும்னு யோசிக்காமல், பயப்படாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் முருகப்பெருமான் தீர்த்து விடுவார். ஸோ இந்த 11 ₹1 நீங்கள் எப்படி முடிச்சு போடணும், அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ நாளைய தினம் செவ்வாய்க்கிழமைன்றதுனால செவ்வாய் ஓரையில் தான் இதை நீங்கள் செய்யணும். காலை 6 to 7 இல்லைனா மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்களை தான் நீங்கள் செய்யணும். இந்த செவ்வாய் ஓரையில் செய்யும்போது தான் உங்களுக்கு இன்னும் விசேஷமான அதீத பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நார்மலாக ஒரு தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு சிகப்பு கலரில் ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க. சிகப்பு நிறம் அப்படின்றது கடன் அடைக்கிறதுக்காக நம்ம இந்த கலரில் எடுத்துருக்கோம். சிகப்பு நிறம் தான் எடுக்கணும். நீங்கள் சின்னதாக ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் 11 ₹1 நாணயங்களை வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு முருகப்பெருமானோட படத்துக்கு கீழே வச்சுருங்க. ஒரு தீபம் ஏற்ற சொல்லியிருக்க தீபம் ஏற்றிடுங்க. ஸோ ரொம்ப எளிமையான விஷயம்தான். உங்களால் முடிஞ்ச என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ, என்ன நெய்வேத்தியம் உங்களால் வைக்க முடியுமோ அதை வைங்க. பானகம் முடிஞ்சிச்சுன்னா பானகம் வைக்கலாம், அப்படி இல்லை ஏதாச்சும் பழங்கள் வைக்கலாம், கற்கண்டு வைக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை முருகப்பெருமான் கிட்ட வைத்து வணங்கி வேண்டிக்கோங்க. இந்த முடிச்சு ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் செய்யணும். அப்படி செவ்வாய் ஓரையில் தவிர்த்துட்டோம், செய்ய முடியலன்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யுங்க. முடிந்த வரைக்குமே செவ்வாய் ஓரையை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றப்ப செவ்வாய் ஓரை ரொம்ப விசேஷமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் கடனில் இருக்கீங்க. இப்போ ஒரு 10 லட்சம் இல்லை கடன் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, அதில் செவ்வாய் ஓரையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அசலில் நீங்கள் திருப்பி கொடுத்து பாருங்களேன். அந்த 10 லட்சம் கடனும் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும். எப்படி நம்மக்கிட்ட அந்த பணம் வந்துச்சு, எப்படி அடைச்சோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு சக்தி இந்த செவ்வாய் ஓரைக்கு இருக்குது. ஆனால் அதே மாதிரி செவ்வாய் ஓரையில் நம்ம கடன் யார்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, கடனை திருப்பி கொடுக்கலாம், அடைக்கலாம். இப்படி ஆன்லைனில் பண்ண முடியல, என்னால் திருப்பி தர முடியலன்றவங்க ஒரு சின்ன கவரில் வீட்லேயே கூட நீங்கள் அதுலேருந்து எடுத்து வைக்கலாம். ஒரு ஒயிட் கலர் கவரில் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பெயர் எழுதிட்டு அதில் வந்து நீங்கள் அசலை போடுறேன்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் வந்து அந்த கவரில் தனியாக எடுத்து வைக்கலாம். ஜிபே பண்ண முடியும், ஆன்லைனில் பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா ஆன்லைனில் பண்ணலாம். நிறைய பேர் வந்து நம்ம கோல்டு லோன் எடுத்திருப்போம், ஹவுசிங் லோன் எடுத்திருப்போம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்களும் நீங்கள் ஆன்லைன்லேயே அசலை மட்டும் திருப்பி கட்டலாம். வட்டியை சேர்த்து கட்டக்கூடாது, அசலை கட்டணும்.
லைக் பார்ட் பேமெண்ட் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உருளை திருப்பி கொடுத்து பாருங்கள். ஸோ அந்த மொத்த கடனுமே சீக்கிரமாகவே உங்களுக்கு அடைஞ்சிரும். ஸோ இதுவும் உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ். இதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பூஜை அறையில் 11 ரூபாய் முடித்து தயார் பண்ணி முருகப்பெருமான் பாதத்தில் வைத்து வணங்கியாச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச முருகப்பெருமானுடைய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் எது இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து படிக்கலாம், பாடலாம். அப்படி இல்லைனா ஃபோன்லேயே நிறைய ஆன்லைனில் இருக்குது, அதை போட்டு அது கூடவே சேர்ந்து நீங்கள் படிக்கலாம், பாடலாம். இல்லை அதை ஜஸ்ட்டு கேட்கவாச்சு செய்யுங்க. முருகப்பெருமான மனதார வேண்டி தீபம் ஏற்றி இந்த முடிச்ச நீங்கள் முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுருங்க. ஸோ 6 வாரமும் அந்த முடிச்சு அப்படியே முருகப்பெருமானுடைய பாதத்தில் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அதுக்கு எப்பவும் போல் தீப தூப கற்பூர ஆரத்தி காட்டுங்க. ஜஸ்ட் ஊதுவத்தி மட்டும் காட்டினா கூட போதுமானது தான். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை நீங்கள் உங்களுடைய கடன் தீரணும்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு விளக்கேற்றுங்க. அடுத்து அந்த முடிச்சுக்கு வந்து ஊதுபத்தி இல்லை கற்பூரம் காமிங்க. ஸோ இந்த மாதிரி 6 வாரம் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு செல்ல முடியுன்றவங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்துட்டு வாங்க. 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா 7வது வாரம் இந்த 11 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தடவை தான் நம்ம செய்ய போகிறோம். முதல் வாரம் மட்டும் முடிச்சு வச்சுருக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் முடிச்சு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த லாஸ்ட் 7வது வாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த முடிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு முருகப்பெருமான் கோவில் இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்திடுங்க. இவ்வளோதான், ரொம்ப எளிமையான விஷயம். ஸோ 6 வாரத்துலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி 6 வாரத்துலேயே உங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு வழி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கான அறிகுறி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இந்த ஒரே ஒரு முடிச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக நீக்கிடும். நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும், நம்ம 6 விளக்கு ஏற்றலாமா இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மினிமம் ஒரே ஒரு விளக்காச்சு கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு ஏற்றுங்க. 6 விளக்கு ஏற்றுவது, வெற்றிலை தீபம் ஏற்றுவது இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே ஏற்றுங்க. முடியாத பட்சத்தில் ஒரு விளக்கே போதுமானது. ஸோ ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை மனசில் வச்சுட்டு அந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த ஒரு முடிச்சு நீங்கள் கட்டி 6 வாரம் இதுங்க. விரதம் இருக்க முடியும், ஒரு வேளையாச்சும் விரதம் இருக்க முடியுன்றவங்க ஒரு வேளை விரதம் இருந்து மற்ற 2 வேளைகள் உணவு எடுத்துக்கோங்க. 12 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி உணவு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி காலையிலே செவ்வாய் உருளையே பூஜையை முடிச்சுட்டு முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வர்றது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே நீங்கள் உணவு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி உணவு எடுத்துக்க முடியல, என்னால் விரதம் இருக்க முடியல, உடல்நிலை சரியில்லை, என்னால் விரதம் இருக்க முடியலன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு சிலர் பால் பழம் விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து விரதம் இருந்தாலும் ஓகே. இல்லை என்னால் விரதம் இருக்க முடியல, நான் இந்த தீபம் ஏற்றலாம், இதை முடிச்சு கட்டலாமான்னா கண்டிப்பாக கட்டலாம். விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க நார்மலாக நீங்கள் எப்பொழுதும் போல் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த முடிச்சை கட்டி அந்த 6 to 7 செவ்வாய் ஓரை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் ஓரையிலேயே நீங்கள் சாப்பிடாமல் அந்த முடிச்சை மட்டும் கட்டி தயார் பண்ணி வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய காலை வேலை உணவை எடுத்துக்கோங்க. தொடர்ந்து 6 வாரமும் உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த 6 வாரம் செவ்வாய் ஓரில் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபம் அப்படின்றது உங்களுடைய கடன் சுமையை அப்படியே காணாமல் போக வைக்கும். ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் வரும், திடீர்னு ஒரு வழி பிறந்துச்சுன்ற மாதிரி அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டுவார். அடுத்து நமக்கு ஒரு சில சந்தேகம் வரும், நல்ல நிலை ஏற்றணுமா, நெய் தீபம் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நிலை ஏற்றுங்க, அதுவே போதுமானது. நம்மளுடைய பரிகாரம் செய்கிறோம், நம்ம ஒரு பிரச்சனைக்காக இதை வந்து ஒரு சொல்யூஷனாக கேட்குறோம், நம்ம வந்து இது ஒரு தீர்வாக வேணும், நமக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும்னு சொல்லி பரிகாரம் செய்கிற அனைவருமே நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, அதுவே போதுமானது. ஸோ நாளைய தினம் செவ்வாய்க்கிழமைக்கு தவற விடாதீங்க. இந்த செவ்வாய் ஓரையும் தவற விடாதீங்க. ஸோ செவ்வாய் ஓரையில் ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்க. அந்த 11 ரூபாய் நாணயங்களை ஒரு சிகப்பு கலர் துணியில் முடிச்சு கட்டி நீங்கள் வந்து முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு வாரத்தையும் 6 வாரத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக 6 வாரத்துக்குள்ளே உங்களுடைய அனைத்து விதமான கடனும் தீரும். அந்த முருகப்பெருமான் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு வழி காட்டுவார்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.